வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு அழகான குட்டி கதையை பார்த்துடலாமா? பேசாத மணி ஒரு வித்தியாசமான கதை. அந்த கதையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு நடுவில் ஒரு பழைய கோவில் மணி இருந்துச்சு. அந்த மணி எப்பவும் சத்தம் போடாது, மணி அடிக்கவே அடிக்காது. அதனால் அங்கே இருக்க குழந்தைகள் எல்லாரும் பேசாத மணின்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு நாள் குட்டி அணில் கேட்டுச்சு, இந்த மணி ஏன் பேசவே மாட்டேங்குதுன்னு. அப்போது அங்கே ஒரு ஆமை வந்துச்சு. அந்த மணி சத்தம் போட விரும்பாத மணின்னு சொல்லுச்சு. குட்டி அணில் ஆச்சரியமா கேட்குது, மணி சத்தம் போடலைன்னா அது மணிதானா அப்படின்னு. ஒரு நாள் பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆறு கரை உடைஞ்சு ஓடுது. கிராம மக்கள் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. வழக்கமா ஆபத்து வந்தா மணி அடிச்சு எல்லாரையும் எச்சரிப்பாங்க. ஆனா இந்த மணி எப்பவும் பேசாதே அப்படின்னு குட்டி அணில் யோசிச்சுச்சு. குட்டி அணில் மணி கிட்ட கேட்டுச்சு, நீ பேசலைனாலும் பரவாயில்ல, ஆனா இப்ப எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு. அப்பதான் ஒரு அதிசயம் நடந்துச்சு. யாரும் மணிய அடிக்கல, யாரும் தொடல. மணி தானாகவே மெதுவா ஒரு சத்தம் மட்டும் போட்டுச்சு, டின் அப்படின்னு. அந்த சத்தம் போது எல்லாரும் எச்சரிச்சுக்கிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாங்க. மறுநாள் குழந்தைகள் எல்லாரும் கேட்டாங்க, மணி ஏன் இவ்வளவு நாளா பேசலன்னு. அதுக்கு அந்த ஆமை சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, அவசியம் இல்லாம பேசாதது தான் உண்மையான புத்திசாலித்தனம், தேவையான நேரத்துல பேசுறது தான் உண்மையான தைரியம்னு. எப்பவும் பேசணுன்றது இல்லை, தேவையான நேரத்தில் பேசுனா போதும் குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கதைகள் நீங்கள் கேட்க நம்ம சின்ன சின்ன கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா பை பை குட்டீஸ்.